கோதுமை ரவையை வச்சு பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவையை வச்சு பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு 1/4 கிலோ கோதுமை ரவையை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தாங்க போடணும். இப்போ நான் ஊற்றுறது தேங்காய் எண்ணெய். நீங்கள் நார்மல் எண்ணெயில் கூட செய்யலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போடுறது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்தது சின்னதாக 2 பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 3 கிராம்பும் வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ரொம்ப கம்மியாக போடணுங்க. இதோடையும் 3 ஏலக்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கணும். ஜஸ்ட் அப்படியே ஒரே 1 நிமிஷம் கிளறி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு கிளறினா போதுங்க. இதோடையே பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த வெங்காயம் பிங்க் கலராக வர வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வந்துடுச்சுங்க. இனி தேவையான காய்கறிலாம் போட்டுக்கலாம். 1 கேரட் எடுத்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது பட்டாணி 1 கைப்பிடி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா பச்சையாக தோல் உரிச்சிட்டு எடுப்போம்ல, அந்த பட்டாணி. இதோடைய நியூக்கல் காய் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நியூக்கல் காய் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது மீடியம் சைஸ் 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பெருசாக 2 கைப்பிடி அளவு ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காய்கறிலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ப்ரொக்கோலி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கலனா ஈவன் காலிஃப்ளவர் இருந்தால் கூட போதுங்க. ஸோ உங்கள்கிட்ட காய் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தனியாக காய் பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பிரியாணி கணக்காக செஞ்சு கொடுக்கும்போதும் காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா காயும் 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கலாம். காய் நல்லா எண்ணெயிலே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க, காய் வதக்கினதுக்கப்புறம் போடுங்க. அடுத்தது 1 கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதோடய 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. மஞ்சள் பொடி இதோட போடும் போதும் இந்த காயில் இருக்கிற பச்சை நிறம், கீரையில் இருக்கிற பச்சை நிறம்லாம் மாறாமல் இருக்கும். இப்போ இதையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு புதினாலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இனி மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். பெருசாக பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த தக்காளியும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், தக்காளி தோலுலாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் தான் போடணும், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப மசாலாவாக இருக்கும். அடுத்தது கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி வேணாலும் போடலாம். சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி எது இருக்கோ அது போட்டுக்கலாம். இதோடையே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த மசாலாலாம் காயிலையும் நல்லா ஏறணும், அதே மாதிரி பச்சை மணமும் போகணும். ஸோ 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. இனிமேல் நம்ம ரவையை போட்டுடலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. கோதுமை ரவையிலையும் இதே மாதிரி செய்யலாம், ஈவன் நார்மல் வெள்ளை ரவையிலையும் செய்யலாம். பட் கோதுமை ரவையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த ரவை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கணக்கு வருது. இப்போ 1/4 கிலோ ரவையும் இதிலே போட்டுடலாங்க. இது வறுக்காத கோதுமை ரவை தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த மசாலாவோடையே இந்த கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. அப்போ கோதுமை ரவையோடைய பச்சை மணம் போயிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ரவையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கிளாஸில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே 5 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே காய் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து போடுங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு நான் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி அளவை பற்றி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் செய்கிறது நல்லா கொழன்னு அப்படியே சாஃப்டாக பொங்கல் மாதிரி செய்ய போகிறேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு 3 to 4 வரைக்கும் தண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இப்பயே கமன்னு வாசனை அடிக்குது. ரொம்ப இதுக்கு மசாலாலாம் அப்படி இப்படின்னு போடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமேல் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பு நாள் மீடியமாக வச்சுடுங்க. இது 2 விசில் வரட்டும். A few minutes later. 2 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமன்னு வாசனை. இப்போ மேலே அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தாங்க, பட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊற்றும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் அப்படியே தூவிக்கலாம். இப்போ அப்படியே கிளறி கொடுக்கலாங்க. வாவ், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போதும் சாஃப்டாக இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும் கட்டி ஆகாமல் கொழன்னே இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். சூப்பராக மணக்க நம்ம கோதுமை ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. மெயினாக உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா கோதுமை ரவையில் பிரியாணி கணக்காக செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை ரவைனாலே எல்லாம் பயந்து ஓடுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் இதுக்கு டேஸ்ட் வரும். ஏன்னா நம்ம இந்த முறையில் நிறைய காய் மசாலாலாம் போட்டு செய்யும் போதும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு கொழன்னு இருந்து சாப்பிட்ணும். அதுவும் இப்போ மழை சீசனாக இருக்குது. இந்த டைமில் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், தொண்டைக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செய்யலாம், டின்னர் ரெசிபியாகவும் செய்யலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காய் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட எப்படி காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஈவன் இதில் பீக்கங்காய் கூட போடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். இப்போ நான் போட்ட காயில் உங்ககிட்ட 1-2 இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நான் செஞ்ச இதே மெத்தட்லேயே இதே மசாலா அளவோடு செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிட்றலாம். ஆஹா, பிரமாதங்க. செம்ம ஹாட்டு. வயலில் வச்சோன்னா அப்படி உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் இதே கன்சிஸ்டன்சிலே செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். இதை விட நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போதும் பல்லு இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். பட் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காயெல்லாம் பாருங்கள், இதில் நல்லா கொழன்னு வெந்துடும். ஸோ நம்ம அப்படியே மசிச்சு விட்டு கூட சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதுவும் கொழன்னு இருக்கா, அதுதான் இதோடைய ருசியேன்னு சொல்லுவேன். எல்லாம் சேர்ந்துட்டு அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த புதினாவோட வாசனை ரொம்பவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை சூடாக சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு இதை லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.